மத்தேயு 24வது அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனத்தையும் ஒருவர் வாசியுங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சீசர்களை பார்த்து ஒருவரும் உங்களை ஏமாற்றி விடாதபடிக்கு வஞ்சியாதபடிக்கு என்ன செய்யுங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். வாசியுங்கள். ஏன் அப்படின்னா, அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக்கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இது நான் அடிக்கடி சொல்லுகிற பகுதி, எச்சரிக்கிற காரியம். கடைசி நாட்களிலே சபை தேவஜனங்கள் விழுந்து போய்விடக் கூடாதுங்கிறதுக்காக மிக முக்கியமாக இந்த விஷயத்தை நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டே வருகிறேன். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் மிக விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6வது வசனம் ஏன் மாத்துகிறீங்க? 6வது வசனம் பாருங்க. 5வது வசனம் ஏனெனில் கவனிங்க, ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு. அப்ப தரித்து கொண்டு, அவருடைய நாமத்தை தரித்து கொண்டு அப்படிங்கிறது, நீங்களும் நானும் இன்னைக்கு அவருடைய நாமத்தை என்ன செய்திருக்கிறோம்? தரித்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் நம்ம கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டிருக்கிறோம்? நம்ம மேல மேசியா என்கிற நாமம் இருக்கிறது. பிரைஸ் காட், அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாது, ஆனா இன்னொரு ஆளுக்கு தெரியும், சாத்தானுக்கு தெரியும். சரியா? நீங்க நல்லா ஜெபம் பண்றீங்க, நீங்க நல்ல ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றீங்க, நீங்க தேவ சத்தியத்தின்படி வழி நடத்துறீங்கன்னா, ஆண்டவருடைய நாமம் உங்க மேல தரிக்கப்பட்டிருக்கிறது மாத்திரம் இல்ல, தேவனே உங்க கூட இருப்பார். தேவன் உங்களோட இருக்கிறதுனால உங்களை பார்த்தாலே பிசாசுக்கு என்ன வரும்? பயம் வரும். உங்களை பார்த்துல உங்களுக்குள்ள இருக்கிறவரை பார்த்து அவன் பயப்படுவான். ஆனா சோவுக்கு நம்மளை பார்த்தா பயப்படுறது மாதிரி என்ன செய்யும்? தெரியும். காரணம் என்னன்னா, உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர்.